வணக்கம். தலைப்புச் செய்திகள். உழவனுக்கு உதவும் கால்நடைகளை பெருமைப்படுத்தும் மாட்டுப் பொங்கல் திருவிழா. பொங்கலிட்டு மாடுகளுக்கு படையலிட்ட பொதுமக்கள். புதுவையில் தொழில்வளத்தை பெருக்க நடவடிக்கை. முதலீட்டாளர்களை சந்திக்க முதலமைச்சர் நாராயணசாமி துபாய் பயணம். ஐயன் திருவள்ளுவர் பிறந்த நாள். அரசு சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். உழவனுக்கு உதவி செய்யும் கால்நடைகளை பெருமைப்படுத்தும் மாட்டுப்பொங்கல் திருவிழா புதுவையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழாவின் 3வது நாள் உழவனுக்கு உதவும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப் பொங்கலாகும். மாட்டுப் பொங்கல் அன்று புதுவையில் மாடு வைத்திருப்பவர்கள் தங்களது மாட்டு கொட்டகைகளை கழுவி தூய்மைப்படுத்தினர். பின்னர் மாடுகளை குளிப்பாட்டி அவற்றிற்கு கொம்பு சீவினர். அதில் வண்ணங்களை தீட்டி மகிழ்ந்தனர். பின்னர் அந்த மாட்டு கொம்புகளில் சலங்கை, வண்ண ரிபன்களை கட்டு தொங்கவிட்டு மாடுகளை அலங்கரித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்கள் வீடுகளில் பொங்கலிட்டு அதனை மாடுகளுக்கு படையலிட்டனர். மாலை மாடுகளை வளர்ப்போர் மாடுகளை கோவிலுக்கு அழைத்து சென்று வழிபட்டு அவற்றை விரட்டிவிட்டனர். முன்னதாக புதுவை மதகடிப்பட்டில் செவ்வாய்தோறும் கூடும் மாட்டு சந்தையில் இவற்றின் வியாபாரம் களை கட்டியது. மாட்டு சந்தையில் வண்ண வண்ண மூக்கணாங்கயிறு, மாடுபிடி கயிறு, சலங்கைகள், கொம்புகளுக்கு பூசும் வண்ணங்கள் ஆகியவற்றின் விற்பனை அமோகமாக காணப்பட்டது. புதுவையில் தொழில்வளத்தை பெருக்கும் நடவடிக்கையாக முதலமைச்சர் நாராயணசாமி முதலீட்டாளர்களை சந்திக்க துபாய் சென்றுள்ளார். புதுவையில் தொழில்வளத்தை பெருக்க உள்நாடு மற்றும் வெளிநாட்டு தொழிலதிபர்களுக்கு முதலமைச்சர் நாராயணசாமி அழைப்பு விடுத்து வருகிறார். அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் துபாயை சேர்ந்த முதலீட்டாளர்கள் புதுவை வந்தனர். அவர்கள் முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து பேசினர். அவர்களிடம் புதுவையில் தொழில் தொடங்கினால் ஏற்படும் பயன்கள், அரசு செய்து தரக்கூடிய வசதிகள் குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி எடுத்துரைத்தார். இந்நிலையில் துபாயில் உள்ள முதலீட்டாளர்களை சந்திக்க முதலமைச்சர் நாராயணசாமி 16ஆம் தேதி காலை துபாய் புறப்பட்டு சென்றார். 2 நாட்கள் அங்கு தங்கியிருந்து முதலீட்டாளர்கள் மற்றும் துபாய் தொழிலதிபர்களை சந்திக்க உள்ள முதலமைச்சர் நாராயணசாமி வருகின்ற 19ஆம் தேதி புதுவை திரும்ப உள்ளார். திருவள்ளுவர் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் கந்தசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவள்ளுவர் தினத்தையொட்டி புதுவை அரசு சார்பில் புதுவை பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளுவரின் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு சார்பில் சிலைக்கு அமைச்சர் கந்தசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாஜக சார்பில் அதன் தலைவர் சுவாமிநாதன் எம்எல்ஏ, துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், பொதுச் செயலாளர்கள் தங்க விக்ரமன், ரவிச்சந்திரன், சோமசுந்தரம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தெற்கு மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்தனர். திராவிடர் கழகம் சார்பில் மண்டல தலைவர் ராசா தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நாம் தமிழர் கட்சியினர் சுப்பையா சிலையிலிருந்து ஊர்வலமாக வந்து சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதேபோல் பல்வேறு கட்சி மற்றும் அமைப்பினர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். டிஐஜி சந்திரன் அருணாச்சல பிரதேசத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு அந்தமானுக்கும் டெல்லியில் பணியாற்றும் 2 IAS அதிகாரிகள், டிஐஜி பொறுப்பில் உள்ள ஒரு IAS அதிகாரி ஆகியோர் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் புதுச்சேரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் டிஐஜியாக பணியாற்றி வரும் சந்திரன் அருணாச்சல பிரதேசத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. சீனியர் எஸ்பியாக பணியாற்றிய சந்திரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கன்னியாகுமரி பச்சைவாழியம்மன் கோவில் திடலில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பாப்ஸ்கோ சேர்மன் தனவேலு தலைமையில் நடைபெற்ற 3ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவில் பாகூர், கன்னியாகுமரி, மணப்பட்டு, காட்டுக்குப்பம், மதிகிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த இந்து, முஸ்லிம் பெண்கள் கலந்து கொண்டு 101 புது பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டனர். தொடர்ந்து பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான உரியடித்தல், கயிறு இழுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
விழாவில் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் அசோக் ஷிண்டே உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை தெற்கு திமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவா பரிசுகளை வழங்கினார். புதுவையில் திருவள்ளுவர் தின விழா பல்வேறு தரப்பினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுவை தெற்கு மாநில திமுக சார்பில் புத்தாண்டு, பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தின விழா ஆகிய முப்பெரும் விழா லப்போத் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமை தாங்கிய விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர்கள் அனிபால் கன்னடி, குணா திலீபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாழ்வியல் நெறிகளை முறைப்படுத்தி எல்லா வகையிலும் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான கலைஞர் அவர்கள் இந்த பெருமையை வள்ளுவனுடைய பெருமை உலக இருந்தது. ஆனால் கலைஞர் அவர்கள் அவர் எழுதிய குரலோகத்திலிருந்து ஆரம்பிச்சு வள்ளுவர் கோட்டத்திலிருந்து திரும்ப பசுக்கள் அவர் குரலை எழுதி வச்சதிலிருந்து வள்ளுவர் மாளிகை அமைச்சதிலிருந்து இன்னைக்கு வள்ளுவர் 133 அடி உயரத்தில் நிலவைத்திலிருந்து வள்ளுவர் உலக செய்திருக்கிறாரு. இன்றைய தினத்தை வள்ளுவர் தினமாக அறிவிச்சது கலைஞர் அவர்கள் தான். இது அரசு விடுமுறையாக கொண்டு வந்ததும் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு வந்து பிராணி எல்லாம் கூட வச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்கிறது யோசனை எதுக்கே சார் நான் கிடையாது வள்ளுவர் தினமா சொல்லியிருக்கோம் ஆமா வாயில அப்படின்னு. இதேபோல் நாம் தமிழர் கட்சி சார்பில் உழவர்கரை தொகுதியில் திருவள்ளுவர் தின விழா கொண்டாடப்பட்டது. தொகுதி செயலாளர் பாரத் தலைமையில் திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் திருவள்ளுவர் வரலாற்று தொடர்பான புத்தகங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மனோபாலன், பிரகாஷ், சங்கர் கணேஷ், உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவரின் உருவப்படத்திற்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, செயலாளர் பாலசுப்ரமணியம், பொருளாளர் சீனு மோகன்தாஸ் உள்ளிட்ட தமிழறிஞர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை ஜேசிஐ சார்பில் பொங்கல் திருவிழா ஒஸ்பீஸ் மடத்தில் உள்ள முதியோர்களுக்கு உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை ஜேசிஐ சார்பில் பொங்கல் திருவிழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி புதுவை ஒஸ்பீஸ் மடத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி கலந்து கொண்டு அங்குள்ள முதியோர்களுக்கு மதிய உணவும், வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கணேஷ், பாலாஜி, ரவி, சித்தானந்தம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கம் சார்பில் உருளையன்பேட்டை பகுதியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அகில இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கம் சார்பில் பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் உருளையன்பேட்டை பகுதியில் நடத்தப்பட்டது. சங்கர் தலைமை தாங்கிய விழாவில் ஓட்டப்பந்தயம், இசை நாற்காலி, கோலப் போட்டி, கிரிக்கெட், உரியடித்தல், சாக்கு போட்டி, வழுக்குமரம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் மாணவ மாணவியர், இளைஞர்கள், பெண்கள், இல்லத்தரசிகள் என பல்வேறு தரப்பினர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை அகில இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கத்தினர் செய்திருந்தனர். பிறகு எட்டு வச்ச முடிகளையே தூரம் நீலகு எரி ஒட்டி ஏறுதடா வானத்தில மனசு ஏறம் போட்டு போகுதடா வாழ்க்கையோட கனவு ஏகப்பட்ட
கஷ்டப்பட்ட குழப்பத்துக்கு ஒரே ஒரு மருந்து ஏத்திக்கிட்டு நீ செல்லடி கிளாஸுக்குள்ள விழுந்து. புதுச்சேரி திரைப்பட மெல்லிசை கலைஞர்கள் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்ட விழாவினை ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி திரைப்பட மெல்லிசை கலைஞர்கள் சங்கம், புதுவை அரசு, சுற்றுலாத்துறை இணைந்து பொங்கல் கலை விழாவினை கடற்கரை காந்தி சிலை அருகே நடத்தின. முதல் நாளில் கலக்கல் காங்கேயன் மற்றும் விஜய் டிவி கலக்கப்போவது யாரு புகழ் நீலவேணி ஆகியோர் இணைந்து வழங்கிய இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் கண்டு மகிழ்ந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை திரைப்பட மெல்லிசை கலைஞர்கள் சங்க தலைவர் சீனுகுமார், செயலாளர் பாரத்குமார், பொருளாளர் ஜனார்த்தனன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இறைச்சி கடைகளை திருவள்ளுவர் தினத்தன்று திறக்கக்கூடாது என்று நகராட்சி உத்தரவிட்டும் அதனை பொருட்படுத்தாமல் வியாபாரிகள் கடைகளை திறந்து வைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி இறைச்சி மற்றும் மதுபானங்கள் விற்பனை தடை செய்யப்படுவதாகவும் மீறி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நகராட்சியும் கலால்துறையும் எச்சரிக்கை விடுத்திருந்தன. ஆயினும் மாட்டுப்பொங்கல் அன்று இறைச்சி வைத்து படையலிடுவதை சிலர் வழக்கமாக கொண்டுள்ளதால் நகராட்சியின் தடையை மீறி இறைச்சி கடைகள் ஆங்காங்கே திறந்து வைக்கப்பட்டிருந்தன. மீன் மார்க்கெட்டுகளில் சில இடங்களில் இயங்காத போதிலும் வெளியில் வைத்து மீன் வியாபாரம் செய்யப்பட்டது. இதனை நகராட்சி அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை. பெரும்பாலான மதுக்கடைகள் மற்றும் சாராய கடைகள் மூடியிருந்தன. இன்றைய பாட்டி வைத்தியம். வலிப்பு நோய் தடுக்க தினசரி ஆட்டுப்பால் சாப்பிட்டு வரவும். முடக்கவாதம் நீங்க மாவிலங்கு இலை கஷாயம் சம அளவு தேங்காய் பாலில் 3 வேளை குடிக்கவும். வாதம் பிடிப்பு குணமாக முடக்கத்தான் இலைகளை நறுக்கி அரிசி மாவுடன் கலந்து அடை செய்து சாப்பிடலாம். கீழ்வாத வீக்கம் குறைய சக்தி சாரணை சாற்றுடன் நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி தடவி வரலாம். வாத வீக்கம் கீழ்வாயு தீர சங்கிலை, வேம்பு, குப்பைமேனி, நாயுருவி, நொச்சி அவித்து வேது பிடிக்கலாம். வாதத்தால் ஏற்படும் உடல் வலி தீர நொச்சி இலையை கொதிக்கும் நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரில் குளிக்கலாம். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கு தொடர்பாக ப. சிதம்பரத்தை கைது செய்ய தடை நீட்டித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ப. சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்தபோது 305 கோடி வெளிநாட்டு முதலீட்டை பெற ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் சட்டவிரோதமாக அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ப. சிதம்பரம், அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம், ஐஎன்எக்ஸ் மீடியா இயக்குநர்கள் மற்றும் இந்திராணி முகர்ஜி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் தன்னை கைது செய்யக்கூடாது என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ப. சிதம்பரம் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன்படி வருகின்ற 15ஆம் தேதி வரை ப. சிதம்பரத்தை கைது செய்யக்கூடாது என அமலாக்கத்துறை சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. அதே சமயம் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று ப. சிதம்பரத்திற்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனையடுத்து 15ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு பின் ப. சிதம்பரத்தை கைது செய்வதற்கான தடையை நீட்டித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கு விசாரணையை ஜனவரி 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
நிலவின் மறுபக்கத்தை ஆய்வு செய்ய சீனா அனுப்பிய விண்கலத்தில் பருத்தி விதை முளைக்க தொடங்கியுள்ளது. சீனாவின் விண்வெளி ஆய்வு நிலையம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சாங்கி 4 என்ற விண்கலத்தை அனுப்பியுள்ள நிலையில் இதன் மூலம் நிலவின் குளிர் நிலையை ஆய்வு செய்ய உள்ளதாக அறிவித்தது. நிலவின் பின்பகுதியை யாராலும் பார்க்க முடியவில்லை. இதுவரை பல்வேறு ஆராய்ச்சிகள் உலநாடுகள் செய்து வந்தாலும் நிலவின் பின்பகுதியை ஆய்வு செய்வது குறித்து முதலில் தொடங்கியது சீனா தான். இதற்காக கடந்த மாதம் 8ஆம் தேதி சாங்கி 4 என்ற விண்கலத்தை நிலவிற்கு அனுப்பியது. இந்த விண்கலம் இந்த மாதம் 3ஆம் தேதி நிலவின் இருண்ட பகுதி என கூறப்படும் யாரும் பார்த்திராத பகுதியில் இறங்கியது. நிலவின் மறுபக்கத்தில் யாரும் இதுவரை கண்டிராத புகைப்படங்களை சீன விண்வெளி மையத்திற்கு அது அனுப்பியது. நிலவில் பூமியைப் போல இல்லாமல் சற்று மாறுபட்டே கால சூழல் அமைகிறது. அதாவது பூமியின் கணக்குப்படி 14 நாட்கள் இரவாகவும் 14 நாட்கள் பகலாகவும் நிலவில் இருக்கும். பகலில் அதிக வெப்பமாகவும் இரவில் கடும் குளிராகவும் இருக்கும். அதாவது விஞ்ஞானிகளின் கணக்குப்படி பகலில் 127 டிகிரி செல்சியஸ் வெப்பமாகவும் இரவில் -183 டிகிரி செல்சியஸ் உறைபனியாகவும் இருக்கிறது என்று கூறியுள்ளனர். மேலும் விண்கலம் பழுதடையாமல் இருக்க அதில் உள்ள வெப்பமூட்டிகள் தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் அந்த கருவிகள் உருவாக்கும் மின்சக்தி பெற்று நிலவின் குளிர்நிலையை துல்லியமாக ஆய்வு செய்ய உள்ளதாகவும் விண்வெளி ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அங்கு உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலை இருக்கிறதா என்றும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்காக தனது விண்கலனை வித்தியாசமான முறையில் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளது. புதிய பரிமாணத்தில் ஆய்வும் நடைபெற்று வருகிறது. நிலவின் மறுபக்கத்தில் உள்ள பெருங்குழியில் ஆய்வு நடைபெறுவதாகவும் இந்த ஆய்வில் நிலாவில் தரையில் என்னென்ன தனிமங்கள் உள்ளன, அங்கு கதிர்வீச்சு எப்படி உள்ளது, சூழல் எப்படி இருக்கிறது என்பதையும் ஆராய்ந்து வருவதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஆய்வு செய்து வரும் பணிகளை தனது விண்கலன்கள் மூலம் நேரலையில் சீன விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர். இது விண்வெளி ஆய்வில் வித்தியாசமான முயற்சியாக இருந்து வருகிறது. நிலவின் உயிரியல் பரிசோதனைகளை மேற்கொள்வதாக ஒரு பெட்டிக்குள் உருளைக்கிழங்கு, பருத்தி விதைகள் மற்றும் பட்டுப்பூச்சி முட்டைகள் 3 கிலோ கொண்ட கொள்கலனில் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. சீன சாங்கி 4 மூலம் ஆய்வுக்காக கொண்டு சென்ற பருத்தி விதைகள் முளைக்க ஆரம்பித்து உள்ளன. சாங்கி 4 எடுத்து அனுப்பிய புகைப்படங்களில் பருத்தி விதை முளைக்க தொடங்கியிருப்பதை காட்டியுள்ளது. ஆனால் வேறு எந்த தாவரங்களும் முளைப்பது காணப்படவில்லை. இதுவரை 170க்கும் மேற்பட்ட படங்கள் கேமராக்கள் மூலம் எடுக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டு உள்ளதாக இந்த குழு கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் டோனியின் ஆட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது என்று விராட் கோலி பாராட்டியுள்ளார். இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அடிலைட்டில் நடைபெற்றது. டாஸ் வென்று ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஷான் மார்ஷின் அபாரமான சதத்தால் ஆஸ்திரேலியா 10 ஓவரில் 9 விக்கெட்டுக்கு 298 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய இந்தியாவின் கேப்டன் விராட் கோலியின் பொறுப்புடன் ஆடினார். அவருக்கு MS தோனி ஒத்துழைப்பு தந்தார். கோலி ஒருநாள் போட்டிகளில் 39வது சதமடித்து அசத்தினார். இவர் 2 சிக்ஸர், 5 பவுண்டரிகள் உள்ளிட்ட 104 ரன்களை எடுத்து அவுட் ஆனார். இதற்கு பிறகு டோனி நிலைத்து நின்று அரை சதமடித்து அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார். இந்நிலையில் இந்தியாவின் வெற்றி குறித்து கேப்டன் விராட் கோலி கூறுகையில், MS தோனி மிகவும் அருமையாக விளையாடினார் என்றும் அவர் என்ன நினைக்கிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்றும் இன்றைய போட்டி தங்களுக்கு மிகவும் சிறப்பானது என்றும் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். 1945ஆம் ஆண்டு ஹரியானா மாவட்டத்தில் பறவைகளை விற்பனை செய்பவரை புகைப்பட கலைஞர் ஒருவர் படம் பிடித்தது. இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உழவனுக்கு உதவும் கால்நடைகளை பெருமைப்படுத்தும் மாட்டுப் பொங்கல் திருவிழா. பொங்கலிட்டு மாடுகளுக்கு படையலிட்ட பொதுமக்கள்.
புதுவையில் தொழில் வளத்தை பெருக்க நடவடிக்கை. முதலீட்டாளர்களை சந்திக்க முதலமைச்சர் நாராயணசாமி துபாய் பயணம். ஐயன் திருவள்ளுவர் பிறந்த நாள். அரசு சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. நகராட்சி உத்தரவை காற்றில் விட்ட வியாபாரிகள். புதுவையில் இறைச்சி கடையில் விற்பனை அமோகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.